السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، ونصلي ونسلم على الرسول الكريم وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولا تهنوا ولا تحزنوا وأنتم الأعلون إن كنتم مؤمنين. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: لا تحاسدوا ولا تناجشوا ولا تباغضوا كونوا عباد الله إخوانا. المسلم أخو المسلم لا يظلمه ولا يخذله ولا يحقره. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وأنزله المقعد المقرب عندك يوم القيامة. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் பெருங்கருணையும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவின் அவைக்கு வருகை தந்திருக்கிற வர இருக்கிற எல்லா மக்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை, தவறுகளை மன்னித்து அவனுடைய திருப்பொருத்தத்திற்குரிய நன்மக்களாக நம் எல்லோரையும் சேர்த்து அருள் புரிவானாக. வாழும் காலம் வரை ஆரோக்கியத்தை நிறைவாக தந்து அனைத்து விதமான மருத்துவ செலவுகள், துன்பங்கள், துயரங்களை விட்டு நம்மையும் நம் குடும்பத்து மக்களையும் சந்ததிகளையும் அல்லாஹ் காத்து ரட்சிப்பானாக. அல்லாஹுவின் திரு ஆலயமாம் காபா ஷரீஃபையும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் புனிதமான ரவுதா ஷரீஃபையும் புனித பைத்துல் முகத்தஸையும் மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜி உம்ரா ஜியாரா செய்திட நம் எல்லோருக்கும் அல்லாஹ் வாய்ப்பளிப்பானாக. உலகை விட்டு மூச்சு அடங்கும் நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை சொன்னவாறு நம்முடைய ஆத்மாக்களை அல்லாஹ் கைப்பற்றி நாளை ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் தலைமையின் கீழே நம்மையும் நம்மை பெற்றவர்கள், நமக்கு கல்வி தந்தவர்கள், நம் முன்னேற்றத்திற்கு காரணமான அத்துணை மக்களையும் அல்லாஹ் சேர்த்து அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அன்பிற்குரிய மூமின்களே, பொதுவாக மனித வாழ்க்கையில் நாம் ஈடுபடக்கூடிய விஷயத்திலே எப்படியாவது முன்னேறிவிட வேண்டும், வெற்றியடைந்து விட வேண்டும் என்று நினைப்பது இயல்பு. அது நம்முடைய வியாபாரமாகட்டும், அல்லது குடும்ப விஷயங்களாகட்டும், அல்லது நாம் சந்திக்கக்கூடிய அன்றாட அலுவல்களாகட்டும், எல்லாவற்றுக்கும் முகம் கொடுத்து இறுதியில் நாம் அதில் ஜெயித்து விட வேண்டும் என்று நினைப்பது மனித இயல்பு. ஆனால் காலப்போக்கில் தனக்கு இழைக்கப்படுகிற அவமானங்கள், அதிகாரத்தை மையப்படுத்தி தனக்கு இழைக்கப்படுகிற அடக்குமுறைகள், அவமானங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பல நேரங்களில் நம்மை மன உளைச்சலுக்கு ஆளாக்குகிறது. ஒரு கட்டத்தில் மனிதன் மனச்சோர்வு ஏற்பட்டு தளர்ந்து விடக்கூடிய சூழலுக்கும் தள்ளப்படுகிறான். அல் குர்ஆன் நமக்கெல்லாம் ஆறுதலான பல விஷயங்களை காலத்துக்கு ஏற்றாற்போல், நம்முடைய கஷ்டங்களுக்கு ஏற்றாற்போல், அது கடந்த காலத்தின் நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சமகாலத்தினுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வாய் நமக்கு அல் குர்ஆன் அல்லாஹ் வசனங்களின் வழியாக செய்திகளை சொல்கிறான். அப்படித்தான் திருக்குர்ஆனில் சூரா ஆலு இம்ரான் என்கின்ற அத்தியாயத்தின் ஒரு வசனம்: வலா தஹினு வலா தஹ்சனு வ அன்துமுல் அலௌன் இன் குன்தும் மூமினீன். நீங்கள் மனம் தளர்ந்து போய்விடாதீர்கள், கவலை கொள்ளாதீர்கள். அன்துமுல் அலௌன், நீங்கள்தான் மேல்நோங்கி நிற்பீர்கள், நீங்கள்தான் உயர்வீர்கள், நீங்கள்தான் ஜெயிப்பீர்கள். இன் குன்தும் மூமினீன், நீங்கள் உண்மையான இறை நம்பிக்கையாளர்களாக இருக்கும் பட்சத்திலே உங்களுக்குத்தான் வெற்றி, உங்களுக்குத்தான் மேன்மை, உங்களுக்குத்தான் உயர்வு என்று அல்லாஹ் ஆறுதல் சொல்கிறான். பல்வேறு இடங்களில் மூமின்களுக்கு உதவி செய்வது தன்னுடைய கடமை என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே எடுத்துச் சொல்கிறான். வகான ஹக்கன் அலைனா நஸ்ருல் மூமினீன்.
இறை நம்பிக்கையாளர்களுக்கு உதவுவது அல்லாஹ் தனக்குத்தானே கடமையாக்கி கொண்டான் என்று சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, உலகத்தில் நாம் சந்திக்கும் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு வேண்டுமாயின், நாம் வெற்றி பெற வேண்டும் என்று எந்தெந்த துறையில் யார் யார் முயற்சி செய்தாலும் ஒரு 3 அம்சத்தை அந்த மனிதரிடத்தில் இருக்க வேண்டும் என்று குர்ஆனும் திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் நமக்கு எடுத்துச் சொல்கிறார்கள். அதிலே முதன்மையானது, நாம் கொண்டிருக்கக்கூடிய இந்த இறை நம்பிக்கையில் உறுதிமிக்கவர்களாக இருக்க வேண்டும். என்னதான் இடர்கள், துன்பங்கள், சோதனைகள், நெருக்கடிகள் பல்வேறு விதமான ரூபங்களில் நம்மை ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ச்சியாக வந்து நின்றாலும், நாம் கொண்டிருக்கக்கூடிய இறை நம்பிக்கையில் நாம் சற்றும் தளர்ந்துவிடக்கூடாது என்று குர்ஆன் நம்மை ஆசுவாசப்படுத்தி கொண்டே இருக்கிறது. திருக்குர்ஆனில் பக்கரா என்கின்ற அத்தியாயத்திலே பல்வேறு செய்திகள், நம் வாழ்க்கைக்கான பாடங்களை அல்லாஹ் சொல்கிறான். அதிலே ஒன்று, பனு இஸ்ரவேலர்கள் அடக்குமுறை ஆட்சி செய்யக்கூடிய, அநியாயத்தை கட்டவிழ்த்து விடக்கூடிய சில கொடூர ஆட்சியாளர்களின் கீழே அநியாயம் இழைக்கப்பட்டார்கள். பல்வேறு விதமான இன்னல்களுக்கு ஆளாகினார்கள். ஒரு கட்டத்தில் அவர்களெல்லாம் மனம் வெதும்பி போய் அவர்கள் காலத்தில் இருந்த ஒரு நபியிடத்திலே போய் சொன்னார்கள், என்ன இது, இப்படியான ஆட்சி, இப்படியான அடக்குமுறை, கொத்து கொத்தாக கொல்லக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறதே, அநியாயம் இப்படி தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறதே, இதற்கெல்லாம் ஒரு முடிவே கிடையாதா, இதற்கெல்லாம் ஒரு தீர்வே கிடையாதா என்று அந்த இஸ்ரவேலர்கள் தங்கள் காலத்தில் இருந்த ஒரு நபியிடத்திலே வேண்டினார்கள். வேண்டியதோடு மட்டுமல்ல, அடக்குமுறையையும் அநியாயங்களையும் கட்டவிழ்த்து விட்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சிக்கு எதிராக நாங்கள் களமிறங்க நினைத்திருக்கிறோம். எங்களுக்கு இறைவன் புறத்திலிருந்து எங்களுக்கு உதவி வேண்டும், ஏதாவது செய்யுங்கள் என்று கேட்கும் பொழுதுதான் அந்த நபி சொன்னார்கள், அல்லாஹுவின் வஹி வந்தது, தாலூத் என்ற ஒரு மனிதரை உங்களுக்கு ஆட்சியாளராக, உங்களின் தளபதியாக, உங்களை வழிநடத்தக்கூடியவராக அல்லாஹ் நியமித்திருக்கிறான். அவரோடு நீங்கள் போங்கள். உங்கள் காலத்தில் இருக்கக்கூடிய அக்கிரமக்கார ஆட்சி செய்து கொண்டிருக்கிற ஜாலூத்தை வீழ்த்துவதற்கு இவரின் தலைமை ரொம்பவும் சிறப்பானது என்று அல்லாஹ் முடிவு செய்திருக்கிறான். எனவே இவரோடு நீங்கள் போங்கள், அவர் சொல்லுபடி கேளுங்கள், நீங்கள் நிச்சயம் இந்த அக்கிரமக்கார ஆட்சியை தூக்கி எறியலாம், இவர்கள் உங்களை விட்டு விரண்டு ஓடக்கூடிய சூழல் ஏற்பட்டுவிடும், இவரை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அந்த நபி சொன்னார். பொதுவாகவே ஒரு விஷயத்தில் நல்லதை எதிர்பார்க்குறவங்க 10 பேரில் 6 பேர் இருப்பார்கள். அதிலே 4 பேர் எதையாவது ஒரு தேவையில்லாத வம்புகளை இழுத்து பேசக்கூடியவர்கள் உண்டு, தேவையற்ற குறைகளை மட்டுமே காணக்கூடியவர்கள் உண்டு, இல்லையா? அப்படித்தான் அந்த இஸ்ரவேலர்களின் கூட்டத்திலே ஒரு சிலர் பேசினார்கள், நாங்கள் எங்கள் கையிலே அதிகாரம் வைத்திருக்கிறோம், நல்ல செல்வம் இருக்கிறது, பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்றவர்களாக நல்ல வளமாக இருக்கிறோம், எங்களிலிருந்து யாரையும் தேர்வு செய்யாமல் தாலூத் என்ற ஒரு மனிதரை, அவர் பொருளாதார பின்னணிலாம் பெருசாக கிடையாது, பெரிய செல்வ செழிப்பு மிக்க குடும்பமும் கிடையாது, குடும்ப பின்னணியும் கிடையாது, அவரை எங்களுக்கு வழிகாட்டியாக தளபதியாக நியமித்தால் என்ன இது என்று கேட்டார்கள். அப்போதான் அந்த நபி சொன்னாங்க, நான் தான் சொன்னேன்ல, அல்லாஹின் உத்தரவு இது என்று. அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறான் 2 விஷயத்தை கருத்தில் கொண்டு. தாலூத்திடத்தில் 2 விஷயம் இருக்கிறது, பஸ்தத்தன் ஃபில் இல்ம் வல் ஜிஸ்ம், உடலாலும் அவர் தகுதி மிக்கவர், கல்வி ஞானத்தாலும் அவர் தீச்சன்யம் பெற்றவர். இந்த 2 பண்பு அவரிடத்திலே நிறைவாக இருக்கிறது. எனவே அவர்தான் உங்களுக்கு தளபதி, அவர்தான் உங்களுக்கு வழிகாட்டி, அவருக்கு பின்னால் போங்கள் என்று சொன்னார். பனு இஸ்ரவேலர்கள் சுமார் 50,000 மக்கள் தாலூத்தை பின்தொடர்ந்து போனார்கள். பொதுவாகவே வெற்றியை அடைவதற்கு முன்பு சில சோதனைகளை அல்லாஹ் வைப்பான். அந்த சோதனைகளை முகம் கொடுத்து அதை உள்வாங்கி யார் அதிலே பொறுமையாக நிலைத்து நிற்கிறார்களோ அவர்கள் வெற்றி கனியை பறிக்கலாம். இடையிலேயே வந்துவிட்டால் இது எங்களால் தாக்கு பிடிக்க முடியாது, இந்த மாதிரியான கஷ்டமெல்லாம் எங்களால் ஏற்றுக்க முடியாது, இந்த மாதிரியான சிரமங்கள் எல்லாம் நம்மளால் சகிக்க முடியாது என்று ஒருவர் நினைத்து பாதியில் போனால் அவரால் வெற்றியை சுவைக்க முடியாது.
வாழ்க்கையிலும் பல அடிவுகள் பட்டுத்தான் உயருகிறோம். யாரும் பிறந்தவுடன் ஒரு குறிப்பிட்ட வயது ஆனதற்கு பிறகு ஒரேடியாக உச்சத்தை தொட்டவர்கள் என்பது கிடையாது. கல்வி படிக்கும் காலத்திலே, உழைக்கும் காலத்திலே, சம்பாதிக்கும் காலத்திலே பல்வேறு விதமான அடிகளை, அனுபவங்களை, பல்வேறு விதமான ஏச்சி பேச்சுக்களை, பல அவமானங்களை எல்லாம் கடந்துதான் முன்னேற்றத்திலே நாம் ஏறி நிற்கிறோம் இல்லையா? அதெல்லாம் இருக்கணும். இவர்கள் அந்த சோதனையில் தோற்றுவிட்டார்கள் சிலர். தாலூத் என்ன சோதனை சொன்னார்? நாம் ஜாலூத் என்ற கொடிய அரசை, அக்கிரமங்கள் புரியக்கூடிய அந்த அரசை எதிர்த்து போகிறோம். அல்லாஹ் ஒரு சோதனை வைத்திருக்கிறான். போகும் காலத்தின் தூரம் அதிகம், இடையில் ஒரு பெரிய நீரூற்று வரும். அந்த நீரூற்றிலே நீங்கள் யாரும் அள்ளி பருகி குடித்து விடக்கூடாது. எது தேவையோ 1 மிடர் அல்லது 2 மிடர்கள் தண்ணீர் குடித்துக் கொள்ளலாம். தாகம் ஏற்படுதுன்னு சொல்லி அள்ளி அள்ளி அள்ளிலே நீ குடிச்சிடக்கூடாது. இது அல்லாஹ் வைக்கும் சோதனை. யார் அதிலே ஜெயித்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஆன்ம வலிமையை தருவான். அந்த அக்கிரமக்காரர்களை எதிர்ப்பதற்குரிய அந்த நல்ல சக்தியை அல்லாஹ் தருவான். யார் இதிலே தோற்றுவிட்டார்களோ அவர்களுக்கு அந்த வலிமை குன்றி போய்விடும் என்று சொன்னார். எல்லாரும் போனாங்க. எத்தனை பேர்? 50,000 பேர் போனார்கள். போகும் தூரம் கூட 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 கால் வலித்ததோடு மட்டுமல்ல, தொண்டையும் வறண்டு போனது. தண்ணி தேவைப்படுகிறது. இப்பொழுது அவர் சொன்னது மாதிரியே கரெக்டாக ஒரு ஆறு வருகிறது, ஒரு நீரூற்று. அந்த நீரூற்றை கடக்கும் நேரத்திலே அவர் சொன்னது பலருக்கு ஞாபகம் வந்தது. ஆனாலும் நான் வறட்சி அவர்கள் அந்த தாலூத் சொன்னதை விட மிஞ்சி விட்டது. எடுத்து 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 அள்ளி அள்ளி நிறைய குடித்து விட்டார்கள். குடித்தவுடன் அது நேரம் வரை இருந்த அந்த வலிமை, இந்த அக்கிரமக்காரனை எதிர்க்க வேண்டும், இவனை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்ற அந்த சக்தி அப்படியே குறைந்தது. குறைந்துவிட்டு சொன்னார்கள், லா தாக்கத லனல் யௌம பிஜாலூத வ ஜுனூதி, எங்களுக்கு எந்த சக்தியும் இல்லை, எங்களால் ஜாலூத்தை எதிர்க்கவே முடியாது, நாங்கள் உடலால் பலவீனப்பட்டு போனோம், எங்களால் வரவே முடியாது என்று அவர்கள் சொன்னார்கள். ஆனால் தாலூத் என்ற அந்த வழிகாட்டியின் பேச்சை கேட்டு யார் 1 மிடர் அல்லது 2 மிடர்கள் குடித்து அவர் சொன்னதின் பிரகாரம் நடந்து கொண்டார்களோ அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் எண்ணிக்கையில் கம்மிதான், குறைவுதான், ஆனால் எங்களுக்கு வலிமை இருக்கிறது, அல்லாஹ் தந்திருக்கிறான். நிச்சயமாக இந்த அக்கிரமங்களுக்கு எதிராக நடைபெறக்கூடிய இந்த யுத்தத்தில் நாங்கள் கலந்து கொள்வோம், அல்லாஹ் நாடினால் வெற்றியை எங்களுக்கு தரட்டும் என்று சொன்னார்கள். வரலாற்றில் எழுதுறாங்க, 50,000 பேர் வந்தாங்க. கடைசியில் தாலூத் என்ற மன்னரோடு சேர்ந்து போனவர்கள் வெறும் 314 நபர்கள் தான். வெறும் 314 நபர்கள் தான். 50,000 எங்கே இருக்கிறது, 314 எங்கே இருக்கிறது? மற்றவர்கள் எல்லாம் திரும்பி போய்விட்டார்கள் எங்களால் முடியாது என்று. இந்த 314 நபர்கள் சொன்னார்கள், கம் மின் ஃபிஅத்தின் கலீலத்தின் கலபத் ஃபிஅத்தன் கஸீரத்தன் பிஇذنில்லாஹ். எத்தனையோ சின்ன படைகள் பெண்ணம்பெரிய படைகளை வீழ்த்தியிருக்கிறது அல்லாஹ்வின் உதவியை கொண்டு. நாங்கள் எண்ணிக்கையால் பார்க்கக்கூடிய பார்வையால் கொஞ்சம்தான். ஜாலூத் என்ற படை, அவன் பட்டாளம் பெரிது, அவனிடத்தில் இருக்கிற ஆயுதங்கள் அதிகம், அவனிடத்தில் இருக்கக்கூடிய வல்லமை ரொம்ப பெருசு. ஆனாலும் நம்பிக்கை எங்களிடத்தில் இருக்கிறது, நிச்சயம் அவர்களை வீழ்த்துவோம் என்று இறங்கி களமாடினார்கள். வரலாற்றில் எழுதுறாங்க, அந்த 314 நபர்களில் ஒருவர் தான் ஹஜரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மன்னராகவும் இருந்தார், நபியாகவும் இருந்தார். அவர்களுக்கு பிறந்த சுலைமான் நபி மன்னராகவும் இருந்தார்கள், நபியாகவும் இருந்தார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அப்பொழுது இளம் வயது பிள்ளை, நல்ல ஆஜானு பாகுவான உடல் கட்டு, இளமை துடிப்பு வேறு அவருடைய உடம்பில் இருந்தது. அவர் சொன்னார், நான் தான் ஜாலூத்தை எதிர்க்க போகிறேன். இளைஞர்களே, உங்கள் கவனத்தில் இதை பதிவு செய்கிறேன். நம் உள்ளத்தில் இறை நம்பிக்கையை அழுத்தமாக வைத்துக் கொண்டால் எவ்வளவு பெரிய அதிகாரமும், எவ்வளவு பெரிய ஆணவமும், எவ்வளவு பெரிய உச்ச வரம்பில் அநியாயம் செய்யக்கூடியவர்களும் நம்மால் எதிர்க்க முடியும் என்பதற்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மிகப்பெரிய ஒரு சான்று. ஜாலூத்தின் படைக்கு முன்னால் போய் இந்த 314 நபர்கள் வென்றார்கள். ஏளன சிரிப்பு சிரித்தான் ஜாலூத். இந்த கொஞ்சோண்டு கூட்டம் என்னையுடைய கூட்டத்தையும் அழிக்க வந்திருக்குதா? சரி வாங்க, என்னோடு மல்லுக்கட்ட இந்த 314 நபர்களில் யார் தயார் என்று கேட்டார்.
தாவூத் அலைஹிஸ்ஸலாம் முன்னால் போனார்கள். பார்ப்பதற்கு நம்முடைய பாஷையில் சொன்னால் பொடியன், சின்ன பிள்ளை, இளம் வயது பிள்ளை. ஜாலூத் சொன்னான், உன்னை கொன்று எனக்கு நானே அவமானத்தை தேடிக்கொள்ள விரும்பவில்லை, நீ வெளியே போ அப்படின்னா. நீ சின்ன பிள்ளை, பார்க்கறதுக்கு தோற்றமும் மெலிந்த தோற்றம், வயதும் குறைவு, உன்னோடு நான் முதலாக மல்லு கட்டுவதற்கு எனக்கு விருப்பமில்லை, அது நான் அவமானமாக கருதுகிறேன் என்று ஜாலூத் சொன்னான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் துணிந்து சொன்னார்கள், நான் உன்னோடு சண்டை போடுவதற்கு வந்திருக்கிறேன், உன்னை கொல்ல வந்திருக்கிறேன். அநியாயங்களையும் அட்டுழியங்களையும் மொத்த உருவமாக இருந்து இந்த மக்களை வதைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நீ நிச்சயம் அல்லாஹுவின் உத்தரவின் பிரகாரம் என் கையால் அழிக்கப்படலாம், தைரியமாக நான் வந்திருக்கிறேன், வரியா அப்படின்னு கேட்டான். வரலாற்றில் எழுதுறாங்க, அவன் ஏளன சிரிப்போடு வந்தான், ஒரே அடியில் சாய்த்து விடலாம் என்று நினைத்தான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய அம்பை எடுத்தார்கள், அதிலே வைத்தார்கள் சில கற்களை, எடுத்து வீசினார்கள், நெற்றி பொட்டில் பட்டது, ஒரே அடியில் செத்தான். ஜாலூத் இறந்தான். ஜாலூத் மட்டுமல்ல, தலைமையே போய்விட்டது என்ற அந்த பதட்டத்தில் மொத்த குழுவும் அப்படியே சிதைந்து போனது, சின்னாபின்னப்பட்டது. அல்லாஹ் குர்ஆனிலே இதையெல்லாம் சூரா பக்ரா என்கின்ற அத்தியாயத்திலே சொல்லுகிறான். இங்கே நான் சொல்ல வருகிற செய்தி இதுதான். இறை நம்பிக்கை வலிமையாக இருக்கிற பொழுது, எவ்வளவு பெரிய அதிகாரத்தின் உச்சவரம்பில் இருந்தாலும் அவர்களை எதிர்கொள்ளக்கூடிய ஆன்ம பலத்தை அல்லாஹ் மனிதர்களுக்கு தருகிறான், மூமின்களுக்கு தருகிறான். ஹுபைப் இப்னு அதீ ரலியல்லாஹு அன்ஹு கைதியாக பிடிக்கப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார் மக்காவிலே. அவரை கொல்ல வேண்டும், அவரை தூக்கிலேற்றி அவரை உயிரை வாங்க வேண்டும் என்று பல்வேறு விதமான நெருக்கடிகள். ஒரு கட்டத்தில் அவரை தூக்கு மேடைக்கு கொண்டு வந்து நிப்பாட்டுகிறார்கள். அவர் மரணத்தை பார்த்து பயப்படவில்லை, மரணத்தை கண்டு அஞ்சவில்லை. அந்த நேரத்தில் அவர் சொன்னார், எனக்கு ஒரு ஆசை உண்டு, கடைசி ஆசை. என்ன ஆசைன்னு கேட்டாங்க. 2 ரக்காத் தொழணும் அப்படின்னார். 2 ரக்காத் தொழ வேண்டும் என்று சொன்னார். அதற்கு அனுமதி வழங்கினார்கள். 2 ரக்காத் ஹஸரத் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு தொழுதார்கள். தொழுது முடிச்ச உடனே சொன்னாங்க, எனக்கு ஆசை ரொம்ப நேரம் நீளமாக தொழ வேண்டும் என்று. ஆனால் நீங்கள் எண்ணி விடுவீர்கள், இவர் உயிருக்கு பயந்துதான் நீளமாக தொழுதுட்டு இருக்கிறாரு, இவருடைய மரண நேரத்தை இன்னும் கொஞ்சம் தள்ளி போடலாம் என்ற எண்ணத்தில் தான் இவர் பயந்து போய் நீளமாக தொழுகிறார் என்று மட்டும் நீங்கள் நினைக்கவில்லை என்றால், அப்படி நினைக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு உருவாகிவிடும் என்ற அச்சத்தில் தான் நான் சுருக்கிவிட்டேன் தொழுகையை. அநியாயத்தின் உச்ச வரம்போடு என்னிடத்தில் நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள். நான் மரணத்தை கண்டு பயப்படுபவன் அல்ல. சத்திய இஸ்லாத்தை என் உள்ளத்தால் ஏற்றிருக்கிறேன். இந்த மார்க்கத்திற்காகவே நீ ஷஹீதாகுவதை நான் பெருமையாக நினைக்கிறேன். இங்கே யாரும் இல்லை, எதுவும் நடக்கவில்லை என்று நீங்கள் நினைக்கலாம். நான் சொல்லக்கூடிய இந்த சலாமும் சலவாத்தும் என் நாயகத்திற்கு அல்லாஹ் எடுத்து வைப்பான். நிச்சயம் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு இந்த நிலையை அல்லாஹ் காண்பித்து கொடுப்பான் என்று சொல்லிவிட்டு இறுதியிலே அந்த தூக்கு மேடையை முத்தமிட்டார்கள். அவர்கள் ஷஹீதாகுவதற்கு முன்னால் சொன்ன வார்த்தை, யா அல்லாஹ், இறைவா, அல்லாஹும் அஹ்சிஹிம் அததா வக்துலுஹும் பிததா வலா துப்கி மின்ஹும் அஹதா. இதோ இருக்கிறார்களே அநியாயத்தின் மொத்த உருவம், இவர்களை எல்லாம் ரப்பே நீ கணக்கெடுத்துக்கொள், இவர்களில் ஒருவரை கூட விட்டு விடாதே, எல்லோருக்கும் நீ பழிக்கு பழி வாங்கிவிடு என்று சொல்லிவிட்டு, அல்லாஹுவே என் சலாத்தை என் நாயகத்திற்கு எடுத்து வைத்து விட வேண்டும். 1. 2வது சொன்னாங்க, என் உடல் இறந்து போனால் என் பிரேதம் இவர்களின் கையில் பட்டு சின்னாபின்னப்பட்டு விடக்கூடாது, என் உடலை நீனே காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருக்கும் பொழுது இவங்க சொல்ற சலாத்திற்கு சஹாபாக்கள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு பதில் சொல்றாங்க, வ அலைக்குமுஸ் ஸலாம் யா ஹுபைப், ஹுபைபே நீங்கள் சொன்ன சலாத்திற்கு பதில் சலாம். சஹாபாக்களுக்கு ஒன்றும் புரியல, திடீர்னு ஹுபைபுக்கு பதில் சொல்றாங்களே, ஹுபைப் இங்கே இல்லையே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மாதிரி ஹுபைப் இப்பொழுது தூக்கு மேடையில் நிப்பாட்டப்பட்டிருக்கிறார், அவர் சலாம் சொல்றாரு, நான் பதில் சொல்றேன், அவருடைய உடலை அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் என்று முடிவு செய்து விட்டான். உங்களிலே யாருக்கு தைரியம் இருக்கிறது அந்த பகைவர்களின் கூடாரத்திற்குள்ளே போய் அந்த உடலை தூக்கி கொண்டு வருவதற்கு என்று கேட்டார்கள். சையதுனா ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேர் எந்திரிச்சு, நாங்கள் போகிறோம், நாங்கள் போய் அந்த உடலை தூக்கிட்டு வர்றோம், அந்த பிரேதத்தை கொண்டு வருகிறோம் என்று சொன்னார்கள். தூக்கிவிட்டு போனார்கள். எந்த பயமும் இல்லாமல், எந்த துளியளவும் அச்சம் இல்லாமல் அந்த கூட்டத்திற்குள் நுழைந்து அவருடைய உடலை எடுத்து கொண்டு வந்தார்கள். போகும் வழியில் துரத்தி வர அல்லாஹ்விடத்தில் சொன்னார்கள், யா அல்லாஹ், உன்னிடத்தில் இவர் சொல்லியிருக்கிறார், இவர் உடலை காப்பாற்ற வேண்டும் என்று.
எதிரிகளின் கையிலே பட்டு சின்னாபின்னப்பட்டு விடக்கூடாது என்று உன்னிடத்தில் வாக்கு கொடுத்திருக்கிறார். இதோ பின்னால் எங்களை துரத்தி கொண்டு ஒரு பெருங்கூட்டம் வருகிறது, நாங்கள் சேர்ந்து போனால் எல்லாம் போய்விடும். எனவே இந்த உடலை உன்னிடத்தில் நாங்கள் ஒப்படைத்து விட்டு போறோம், நீனே பார்த்துக்கொள் என்று சொல்லிவிட்டு அந்த உடலை எடுத்து ஒரு இடத்துல வைத்துவிட்டு இருவரும் போய்விட்டார்கள். வரலாற்றில் எழுதுறாங்க, ஹஜ்ரத் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹுடைய உடல் அல்லாஹ் மலக்குகளை வைத்து காப்பாற்றினான், மலக்குகளை வைத்து தஃபன் செய்தான், மலக்குகளை கொண்டு குளிப்பாட்டினான், மலக்குகள் அவர்களை கஃன் செய்தார்கள், அவர்களை அல்லாஹ்வே மலக்குகளின் முன்னணியில் வைத்து அடக்கம் செய்தான், அல்லாஹ் பாதுகாத்தான். நான் சொல்ல வரும் செய்தி இதுதான். இறை நம்பிக்கை நிறைவாக இருக்கும் பட்சத்திலே, ஈமானிய நெஞ்சுரம் நம்முடைய உள்ளத்திலே அழுத்தமாக இருக்கும் பட்சத்திலே எந்த அதிகாரத்திற்கும் எந்த ஒரு வரம்பு மீறுதலுக்கும் எந்த ஒரு நிலைக்கும் நாம் அஞ்ச வேண்டிய தேவையில்லை என்பதை அல் குர்ஆனும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு தருகிறார்கள் முதல் விஷயமாக. எனவே வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் முதலில் இறை நம்பிக்கையில் உறுதிமிக்கவராக இருக்க வேண்டும். இரண்டாவது, எந்த சந்தர்ப்பத்திலும் யாருக்கும் நம்மால் எந்த இடைஞ்சலையும் குறிப்பாக எந்த அநீதியும் நடந்துவிடாத அளவிற்கு நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய நாவால், நம்முடைய கரத்தால், நம்முடைய செயல்பாடுகளால், பொருளாதாரத்தால் எந்த விஷயத்திலும் நம்மால் யாருக்கும் எந்த அநியாயம் ஏற்பட்டு விடக்கூடாது. தில்கல் குரா ஹலக்னாஹும் லம்மா வலமு, அல் குர்ஆன் சொல்கிறது, அநியாயங்களையும் அட்டுழியங்களையும் அந்த மக்கள் செய்து கொண்டிருந்ததினாலே அந்த ஊரை நாம் அழித்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வின் வேதனை ஒரு பகுதிக்கு வருவதற்கு முக்கியமான காரணிகளில் ஒன்று, அநியாயம் அங்கே தலைவிரித்து ஆடினால், அநீதம் அங்கே தலைவிரித்து ஆடினால், வார்த்தைகளால், பொருளாதாரத்தால், இன்ன பிற செயல்பாடுகளால் பிறருக்கு அநீதம் இழைத்தால் அல்லாஹ்வின் வேதனை வரும் என்று அல்லாஹ் சொல்கிறான். வலா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலுல் ஸாலிமூன், அநியாயம் செய்யக்கூடியவர்களை விட்டு வைப்பதை பார்த்து நீங்கள் அவர்களை அல்லாஹ் விட்டு வைத்திருக்கிறானே, ஏன் இப்படி செய்கிறான் என்று நினைக்காதீர்கள். இன்னமா யுஅখিরুஹும் லியௌமின் தஷ்கஸு ஃபீஹில் அப்சார், ஏன் இந்த அக்கிரமக்காரர்களை விட்டு வைத்திருக்கிறோம் என்றால், பார்வைகள் எல்லாம் நிலை குத்தி நிற்கக்கூடிய அந்த நாள் வரை அவர்கள் நல்லா செய்யட்டும், அநியாயம் மொத்தமா சேர்த்து அவர்களை நாம் பிடிப்போம், அந்த பிடி கடுமையானதாக இருக்கும். எனவே எந்த சந்தர்ப்பத்திலும் நம்மால் யாருக்கும் எந்த அநீதமும் ஏற்பட்டு விடக்கூடாது. அல்லாமா இமாம் ஸஹபி ரஹிமஹுல்லா, நான் நோன்பில் கூட தராவீஹினுடைய உரையிலே இந்த செய்தியை சொன்னேன். இமாம் ஸஹபி ரஹிமஹுல்லா ஒரு அற்புதமான செய்தியை சொல்கிறார்கள். அதி அற்புதமாக அவர்கள் தொகுத்தளித்த நூல்களில் ஒன்று அல் கபாயிர். அந்த நூலிலே இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். அவர் நேரடியாக கண்ட நிகழ்ச்சியை பதிவு செய்கிறார். ஒரு ஊரினுடைய கடை வீதியில் முச்சந்தியில் கை இழந்து துண்டாக்கப்பட்ட ஒரு மனிதர், கையிலிருந்து அப்படியே ஈக்கள் மொச்சிக் கொண்டிருக்கிறது, ரத்தம் சொட்டு சொட்டாக வடிந்து கொண்டிருக்கிறது. அந்த மனிதர் பேசினார், மன்ரானி ஃபலா யஸ்லிமன்ன அஹதா, யாரெல்லாம் என்னைய பார்க்குறீங்களோ யாரும் இனிமே யாருக்கும் எந்த அநியாயமும் செஞ்சிடாதீங்க, எந்த அநீதியும் இழைத்து விடாதீர்கள். என்னை பார்ப்பவர்கள் எல்லாம் இதை பாடமாக எடுத்துக்கொள்ளுங்கள், யாருக்கும் அநீதம் செய்து விடாதீர்கள், யாருக்கும் நீங்கள் அநியாயம் செய்து விடாதீர்கள், அதற்கு நான் தான் பாடம் என்று சொன்னார். பக்கத்தில் போய் உன்னுடைய கதை என்னப்பா, ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்கிற, என்ன விஷயம் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், நான் திரகாத்திரமான மனிதராக இருந்தேன், நல்ல எனக்கு உடல் தெம்பிருந்தது, என்னை பார்த்தாலே எல்லோரும் பயப்படுவார்கள், அந்த நிலையில் இருந்தேன். நான் ஒரு இடத்தில் நடந்து போனால் என்னை பார்த்து பயந்து ஒதுங்கி நடப்பார்கள் சிலர். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் என் வீட்டுக்கு போனால் உணவில்லை, உணவு சமைப்பதற்கு ஏதாவது வாங்கி வரலாம் என்று கடை வீதிக்கு போனால் எல்லாம் தீர்ந்து போனது. கடைசியில் கடற்கரைக்கு போனேன், ஏதாவது மீன் வாங்கலாம் என்று, அங்கேயும் இல்லை, எல்லாம் தீர்ந்து விட்டது. ஒரு ஒல்லியான மனிதர் ஒரே ஒரு மீனை கையில் பிடித்து கொண்டு வந்தார். வந்தவரிடத்தில் கேட்டேன், எனக்கு இந்த மீனை கொடு அப்படின்னு சொல்லி. அவர் சொன்னார், இல்லை, எனக்கு என் குடும்பத்துக்கும் இன்னைக்கு நான் உழைச்சதுக்கு கூலியா கிடைச்சது இந்த மீன், தர்றியா இல்லை என்ன செய்யற, ஒன்று காசுக்கு தான், இல்லாட்டி எனக்கு நீ தந்துட வேண்டியது மொத்தமாக என்று சொன்னார். இல்லை, இதை கொண்டு போகவில்லை என்றால் நானும் என்னுடைய மொத்த குடும்பமும் பட்டினியா இருக்கும். ஓங்கி ஒரு அறை விட்டார் கன்னத்தில். அடித்தவுடன் கையில் இருந்த மீனை வல்கட்டாயமாக பிடுங்கி கொண்டு திமிரோடி திரும்பி போனாரு. வீட்டுக்கு போனாரு, சமைச்சாரு, சாப்பிட்டாரு, எல்லாம் மகிழ்ச்சியாக சாப்பிட்டு முடிச்சாங்க. 1-2 நாள் கழிஞ்சுது. திடீரென்று அவருடைய கையில் விரலில் ஒரு சின்ன புண்ணு.
அந்த புண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக பெரிதாகி அந்த விரலையே கட் பண்ண வேண்டும் என்ற சூழல் வந்து விட்டது. விரலை வெட்டியாச்சு. இன்னும் சில நாட்கள் கழிகிறது. 2வது விரலில் ஒரு புண், அந்த விரலும் அப்படியே அரித்து அதையும் வெட்டணும். வந்தாச்சு, வெட்டியாச்சு. இப்படியே ஒவ்வொரு விரலாக வெட்டப்பட்டு 5 விரலும் போய்விட்டது. இன்னும் புண் விட்டதாக தெரியவில்லை. மணிக்கட்டு வரை வெட்ட வேண்டிய சூழல், வெட்டியாகிவிட்டது. அப்படியே இன்னும் கொஞ்சம் பரவுகிறது. பரவி பரவி கடைசியில் மருத்துவர்கள் சொன்னார்கள், உங்க தோல் புஜம் வரை இருக்கக்கூடிய அந்த கையை வெட்டி எடுத்தாதான் இது நிற்கும், இல்லாட்டி உடல் முழுக்க பரவி நீங்க இறந்தே போயிருவீங்கன்னு சொல்லி பயமுறுத்துறாங்க. மொத்தத்தையும் வெட்டி எடுத்தாகிவிட்டது. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் ஒருவர், அவர் நண்பர் வீட்டுக்கு வந்தார். வந்தவர் கேட்டாரு, என்னப்பா நீ எப்படி இருந்த ஆளு, உன்னைய பார்த்தாலே பல பேர் பயப்படுவாங்க, இப்படி கையெல்லாம் வெட்டப்பட்டு போய் உடம்பெல்லாம் மெலிஞ்சு போய் இருக்கிறிய, என்ன செய்தி அப்படின்னு கேட்டார். ஏதாவது செஞ்சியா நீ, யாருக்காவது ஏதாவது செஞ்சியா? நான் நிறைய பண்ணியிருக்கேன், எதை சொல்றது அப்படின்னு கேட்டார் அவர். நிறைய பண்ணியிருக்கேன், 1 2 எக்கச்சக்கமான அநியாயம் செஞ்சிருக்கேன், எதை சொல்றது? நல்லா யோசிச்சு பாரு, சமீபத்தில் ஏதாவது செஞ்சியா? யோசிச்சு பார்த்து கடைசியில் சொன்னாரா, ஆமா ஒரே ஒரு காரியம் செஞ்சேன். மீன் வாங்க போனேன், மீன் எதுவும் இல்லை. ஒரு கூலி தொழிலாளி மீன் கொண்டு வந்தால் அவரிடத்துல கேட்டேன், தரல. ஓங்கி செவட்டில் ஒரு அடி விட்டேன், விட்டுட்டு வாங்கிட்டு வந்தேன். அந்த நண்பர் சொன்னாரு, அவரை போய் தேடி கண்டுபிடிச்சு எப்படியாவது இந்த குற்றத்திற்கு அவரிடத்திலே மன்னிப்பு கேள், நீ செய்த தவறுக்கு மன்னிப்பு கேள். கேட்கலன்னு சொன்னா அவன் உயிரே போயிடும் சொன்னார். இவர் போனார், நேரடியாக தேடினார், எங்கேயும் கிடைக்கல. நாள் கணக்கில் நின்று பார்த்தார், கிடைக்கவில்லை. கடைசியில் ஒரு நாள் அதே போன்று கப்பல் படகிலிருந்து இறங்கி ஒரு மீனை அவர் மறுபடியும் தூக்கி கொண்டு வந்தார். அதே தேகம், ஒல்லியான தேகம், அதே மனிதர். பக்கத்தில் போய் சொன்னாரு, என்னைய தெரியுதான்னு கேட்டார். அந்த மனிதர் சொன்னார், உங்களை யாருன்னே தெரியலையே, நீங்க யாருன்னு கேட்டார். உடனே வந்தவர் சொன்னார், இந்த கையில்லாதவர் சொன்னார், என்னை நல்லா பாருங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்கள்கிட்ட மீனை வாங்கும்போது ஓங்கி ஒரு அடி அடிச்சு கையிலேருந்து பிடுங்கிட்டு போனேனே, அவன் தான் நான். அப்படியா, என்ன இப்படி ஆயிட்டீங்க, எவ்வளவு நல்ல பார்க்கறதுக்கே பயமா இருக்கும் உங்களை பார்த்தா, நீங்க இப்படி இருக்கிறீங்களே, இப்போ என்ன செய்தி என்று கேட்டார். அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல நீங்க என்னை மன்னிக்கணும். நான் செஞ்சது பெரிய தப்பு, உங்களுக்கு அநியாயம் செய்து விட்டேன், என்னை முதல்ல மன்னிங்க. நீங்கள் மன்னிப்பு தந்தால் நான் என் கதையை சொல்லுகிறேன். சரி, நான் உங்களை மன்னிச்சிடுறேன், அல்லாஹ்விற்காக உங்களை மன்னித்து விடுகிறேன். நீங்கள் செய்தது எனக்கு அநியாயம் தான், ஆனாலும் மன்னித்து விடுகிறேன். என்ன விஷயம் என்று கேட்ட உடனே, இந்த மாதிரி உங்களை அடிச்சுட்டு போன பின்னாடி எனக்கு ஒரு சின்ன புண்ணா வந்துச்சு, அந்த புண்ணு இப்பொழுது ஒரு கையவே பழி வாங்கி விட்டது என்று சொன்னார். சொல்லிட்டு திரும்பி போகலான்னு நினைக்கிற சமயத்தில் இந்த மனிதர் கேட்டார், சரி இவ்வளோ பெரிய பாதிப்பு வர்றதுக்கு என்ன காரணம்? அடியை வாங்கின பின்னாடி நீங்கள் ஏதாவது சொன்னீங்களா, ஏதாவது கேட்டீங்களான்னு கேட்டார். ஆமாம், என்னை அடிச்சுட்டு எனக்கான உணவை, எனக்கான ரிசுக்கை என் கையிலிருந்து பறித்து விட்டு போனீர் நீர். என்ன தைரியம்? இவனை அடித்தால் யார் இருக்கிறா கேட்கிறதுக்கு? இங்கே இவனுக்காக வேண்டி பேசுவதற்கு இந்த ஊரில் நாதி இருக்கிறதா? யார் வந்து கேட்பார் நம்மிடத்தில் என்ற தெனாவட்டோடு நீ போனி, அப்படித்தானே? ஆமா, அல்லாஹ்ட்ட சொன்னேன். என்ன சொன்ன தெரியுமா? அல்லாஹும்ம ஹாதா துகவ்வி அலைய பிகுவதிஹி அலைய வதுஃபி. யா அல்லாஹ், என் மீது இவர் வரம்பு மீறி இருக்கிறார். காரணம் என்னன்னா, நான் பலவீனமானவன், எனக்குன்னு பேசுறதுக்கு ஊர்ல ஆள் கிடையாது, எனக்குன்னு சப்போர்ட் பண்றதுக்கு யாரும் கிடையாது. என்னுடைய பலவீனத்தை கருத்தில் கொண்டு அவனுடைய பலத்தின் மீது நம்பிக்கை வைத்து என்னை இப்படி அநியாயமாக அடித்து விட்டார். என் கையிலிருந்து எனக்கான ரிசுக்கை, நீ கொடுத்த ரிசுக்கை பிடுங்கி விட்டார். இப்ப நான் உன்கிட்ட என்ன கேட்கிறேன்னா, ஃபஅரினி ஃபீஹி குத்ரத்தக, யா அல்லாஹ் உன் வல்லமை என்னன்றதை அவன்கிட்ட காட்டு நீ அப்படின்னு. உன் சக்தி என்ன என்பதை இவனுக்கு நீ காட்ட வேண்டும். அவன் தன் சக்தியின் மீது, என்னுடைய பலவீனத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த ஒரு விதமான உச்ச வரம்பிலே என்னிடத்தில் நடந்து கொண்டார் அநியாயமாக. நீ இப்போ உன் வல்லமை என்னன்றதை அவனுக்கு நீ காட்டணும் அப்படின்னு நான் சொன்னேன். உடனே அழுதார் அந்த மனிதர். அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை எனக்கு காட்டிவிட்டான், காட்டியதின் வெளிப்பாடுதான் இப்பொழுது எந்த கையை வைத்து உங்களை அடித்தேனோ அந்த கை இப்பொழுது எனக்கு இல்லையே என்று வருத்தப்பட்டு அழுதார். அன்புக்குரியவர்களே, எந்த சந்தர்ப்பத்திலும் யாருக்கும் எந்த சந்தர்ப்பத்திலும் அநீதம் செய்துவிடக்கூடாது. அது நம்முடைய வார்த்தைகளால் அல்லது நம்முடைய நடவடிக்கையினால் அல்லது யாரோ கொடுத்த காசினால் அல்லது நம்மிடத்திலே அடகு வைக்கப்பட்ட பொருளினால் ஏதோ ஒரு ரூபத்தில், எந்த ரூபத்திலும் பிற மனிதருக்கு அநியாயம் இழைத்து விடக்கூடாது. அநியாயம் இழைத்து விடக்கூடாது என்பது பொதுவானது. அதிலே முஸ்லீம் அல்லாதவர் யாரும் எந்த விதிவிலக்கும் இல்லை, யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது. எனவே அன்பர்களே, வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தால்
இரண்டாவது நம்மிடத்தில் இருக்க வேண்டிய முக்கியமான பண்பு அநீதத்தை விட்டு தவிர்ந்து வாழ வேண்டும். இத்தகுல் ஃபைன்னல் மதுலுமாத்து யௌமில் கியாமா நபி சொன்னார்கள். அநியாயத்தை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள், யாருக்கும் அநியாயம் புரியாதீர்கள், அநீதம் இழைத்து விடாதீர்கள். நீங்கள் செய்யும் அநீதம் நாளை மறுமையிலே இருளாக வந்து நின்று உங்களை பயம்புறுத்தும், உங்களை அச்சப்படுத்தும். அந்த இருளில் நீங்கள் சிக்கி தவித்து விடாதீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது இரண்டாவது விஷயம். மூணாவது, வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுடைய முக்கியமான செய்ய வேண்டிய விஷயம், நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாட்டிலே பேணுதலாக இருக்க வேண்டும். நம்முடைய வணக்க வழிபாடுகளிலே கவனமாக இருக்க வேண்டும். அது நிறைவாக நம்மிடத்தில் இருக்கும் பட்சத்திலே நிச்சயம் எந்த ஒரு அக்கிரமங்களும் எந்த ஒரு அநியாயங்களும் நம்மை எதுவும் செய்துவிட முடியாது. அதன் மூலமாகத்தான் நம்முடைய முன்னோர்கள் வெற்றியடைந்திருக்கிறார்கள். ஹிஜ்ரி 15ஆம் வருடம் உமர் ரலியல்லாஹுடைய காலத்திலே எர்மூக் என்ற யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்திலே ரோமர்கள் லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டார்கள். முஸ்லிம்கள் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 20,000 சொச்ச மக்கள் தான். ஆனால் எதிரணியிலே ரோமர்கள் 2 லட்சம் பேர். 20,000 எங்கே இருக்கிறது, 2 லட்சம் எங்கே இருக்கிறது? 10 மடங்கு கூட, 10 மடங்கு கூட. பதிலில் கூட 3 மடங்கு தான் கூட, இங்க 10 மடங்கு அதிகம். ஆனால் அல்லாஹ் எர்மூக் யுத்தத்திலே முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுத்தான். முஸ்லிம்களை அல்லாஹ் பலப்படுத்தினான், கண்ணியப்படுத்தினான். ரோமுக்கு திரும்பி போனதற்கு பிறகு அங்கே ரோம சக்கரவர்த்தி ஹிர்கல் கேட்டார் வந்த தளபதிகளிடத்திலே, என்னையா நீங்க 2 லட்சம் பேர் போயிருக்கீங்க, அந்த இத்தனோண்டு இருக்கக்கூடிய 20,000 முஸ்லிம்களை உங்களால் ஜெயிக்க முடியலையா? அங்கிருந்த ஒரு பெரியவர் சொன்னார், முஸ்லிம்களிடத்திலே 4 பண்பு இருக்கிறது, 4 பண்பு இருக்கிறது, அதுதான் அவர்களுக்கு ஜெயிப்பை கொடுத்திருக்கிறது, வெற்றியை கொடுத்திருக்கிறது. என்னையா பண்புன்னு கேட்டார். அவர் சொன்னார், இரவிலே முஸ்லிம்கள் எழுந்து தொழுகிறார்கள், இரவிலே முஸ்லிம்கள் எழுந்து தொழுகிறார்கள், பகல் நேரங்களிலே பசித்த வயிற்றோடு இறைவனிடத்திலே துவா செய்து கொண்டிருக்கிறார்கள். 2. மூன்றாவது, அந்த முஸ்லிம்களிடத்தில் இருக்கக்கூடிய பண்பு, நன்மையான விஷயங்களை மக்களுக்கு சொல்கிறார்கள், தீமை எங்காவது பட்டால் தடுப்பதற்கு முயற்சிக்கிறார்கள். இது 3வது பண்பு. 4வது, கொடுத்த வாக்கிலே சுத்தமா இருக்கிறாங்க, கொடுத்த வாக்கில் பேணுதல் விற்கிறவர்களாக இருக்கிறார்கள், ஒப்பந்தத்தை மீறாதவர்களாக இருக்கிறார்கள். இதுவெல்லாம் அவர்களிடத்தில் இருப்பதினாலே அல்லாஹ் அவர்களின் இறைவன் குறைவாக இருந்தாலும் அவர்களுக்கு வெற்றியை தருகிறான். ஆனால் நம்மிடத்திலே 3 கெட்ட பண்பு இருக்கிறது. அவர்கள் இறை வணக்கத்திலே இரவெல்லாம் கழிக்கிறார்கள், நாங்கள் மதுவிலும் சூதாட்டத்திலும் இரவெல்லாம் கூத்தடித்துக் கொண்டிருக்கிறோம். 2வது, அவர்கள் பெண்களின் பக்கம் திரும்பி கூட பார்ப்பதில்லை, நாங்கள் பெண்களை எல்லாம் விபச்சாரத்தின் பக்கம் அழைத்துக் கொண்டிருக்கிறோம். 3வது, ஒப்பந்தத்தை மீறுவது, வாக்கை மீறி நடப்பது எங்களின் சர்வசாதாரண பழக்கம். இந்த 3ம் எங்களிடத்தில் இருக்கிறது, அந்த 4ம் அவர்களிடத்தில் இருக்கிறது. எனவே இறைவன் அவர்களுக்கு வெற்றியை தருகிறான். குறைந்த படை, ஆனால் நம்மிடத்தில் பிரம்மாண்டமான படை. இந்த 3 பண்பும் இருப்பதனாலே நாம் தோர்ந்து போய்விட்டோம் என்று சொன்னார். ஹிர்கல் சொன்னார், சத்தியம், உண்மைன்னாரு. அன்பர்களே, ஜெயிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொருவரிடத்திலும் இருக்க வேண்டிய பிரதான பண்பு, நாம் பேசலாம், பல விஷயங்களை பகிரலாம், அது இது என்று நாம் கொஞ்சம் கொதிக்கலாம், இதுவெல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும். இறைக்கு முன்னால் எத்தனை தடவை நாம் அமருகிறோம், அதற்கான முக்கியத்துவத்தை எவ்வளவு தூரம் கொடுக்கிறோம், தொழுகையில் இன்ன பிற வணக்க வழிபாட்டுகளில் நம்முடைய கவனமும் அக்கறையும் எவ்வளவு இருக்கிறது என்பதை கருத்தில் கொண்டுதான் நமக்கான வெற்றி அல்லாஹ்விடத்தில் தீர்மானிக்கப்படும். எனவே அன்பர்களே, வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் இந்த 3 விஷயத்தையும் முக்கியமாக பின்பற்ற வேண்டும். 1, இறை நம்பிக்கையில் உறுதிமிக்கவராக நம்மை நாமே புடம் போட்டுக் கொள்வது. 2வது, எந்த சந்தர்ப்பத்திலும் யாருக்கும் எந்த அநியாயம் செய்யாமல், அநீதி புரியாமல் இருப்பது. 3வது, இபாதத்தில் நம் படைத்தவனிடத்திலே முன்னோக்குவதற்கு, ஒப்படைப்பதற்கு முழுமையாக நாம் முயற்சிப்பது, அதற்காக வேண்டி உண்டான தியாகங்களை மேற்கொள்வது. இதை நிறைவேற்றுகிற பட்சத்திலே நிச்சயமாக அல்லாஹ்வின் பேருதவி நமக்கு கிடைக்கும் என்பதிலே எல்லளவும் சந்தேகம் இல்லை. இது நாம் சந்தேகிக்க வேண்டாம். உறுதியாக யூதர்கள் நம்புகிறார்கள், முஸ்லிம்கள் எப்பொழுது வெள்ளிக்கிழமையிலே பள்ளிவாசலில் கூடுவதை போன்று ஒவ்வொரு நேர தொழுகையிலும் கூட துவங்கிவிட்டார்களோ அந்த நாள் யூதர்களான எங்களின் அழிவு நாள் என்று சொல்கிறார்கள். யூதர்களின் எங்களுடைய அழிவு நாள் எது தெரியுமா? முஸ்லிம்கள் வெள்ளிக்கிழமையில் கூடக்கூடிய அதே கூட்டம், அதே எண்ணிக்கை, அதே ஆர்வம், ஒவ்வொரு நாள் தொழுகையிலும் 5 நேர தொழுகையில் அப்படி கூட துவங்கிவிட்டால், அப்படியான இபாதத்தில் ஆர்வமும் தேட்டமும் பிறந்துவிட்டால்,
எங்களுக்கான அழிவு நாள் அதுதான் என்று அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இபாதத்தில் கவனம் செலுத்துவோம். வல்ல அல்லாஹ் அனைத்து விதமான பாதுகாப்பையும் நமக்கும் நம்முடைய எல்லா மக்களுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. எல்லா விதமான சூழ்ச்சிகளை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக. அவனே நமக்கு போதுமானவன், அவனே மிகச்சிறந்த காவலாளன், அவனே மிகச்சிறந்த பொறுப்பாளன். வல்ல அல்லாஹ் தன்னுடைய பொறுப்பை எந்த ஒரு சிரமமும் முஸ்லிம்களுக்கு கொடுக்காத விதத்திலே எல்லா மக்களையும் அல்லாஹ் காத்து ரட்சிப்பானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.